அப்பா. வாமா, உள்ள வா. உட்கார். எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேம்மா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. அம்மா எங்கப்பா? அம்மா இங்கதான் பக்கத்துல மாவரைக்கு போயிருக்கா. மாப்பிள்ள வரலையாமா? அவருதான் என்ன கூட்டிட்டு வரதா இருந்துச்சு. ஒரு அவசர வேலைன்னு கிளம்பிட்டாருப்பா. நான் ஆட்டோ பிடிச்சு வந்தேன். நீ இரு, குடிக்க ஏதாவது கொண்டு வர. ஒன்னும் வேண்டாம், நீங்க உட்காருங்க. அம்மா வந்தது குடிச்சுக்கிறேன். ஏமா, அப்பாவுக்கு டீ கூட போட தெரியாதுன்னு நினைக்கிறியாமா? ஓ அம்மாவுக்கே நான் தான் டீ போட்டு குடுக்கறேன். சூப்பரா போடுவேன். அது இல்லப்பா, உங்களுக்கு எதுக்கு சிரமம் தான். அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு, நீ டீ போட்டு எடுத்துட்டு வா. நாம 2 பேரும் சேர்ந்தே குடிப்போம். சரிப்பா. சரி. இந்தாங்கப்பா. டீ எப்படிப்பா இருக்கு? குடிக்கிற மாதிரி இருக்கா? என்னம்மா இப்படி கேட்ட? சும்மா ஜம்முன்னு இருக்கு. உன் அம்மா போடுறத விட சூப்பரா இருக்கு. என்ன, நான் போடுற மாதிரி இல்ல. சும்மா சொன்னம்மா. சொல்லுமா, என்ன விஷயம்? அப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டிருந்தேன்ல. என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நாள் போகட்டுமே. அவசரத்துல உதவாதது பிறகு எதுக்குப்பா? அவசரத்துக்கு தான் நான் நிறைய உதவிட்டேன்ல. என்னம்மா பாக்குற? நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லியே. இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு போகட்டும்னு சொல்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு எதுக்குப்பா? இப்பதான் நாங்க நெருக்கத்துல இருக்கோம். மாலதி, உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுதுமா. அப்பாவோட சூழ்நிலையையும் நீ புரிஞ்சுக்கைய. சரிப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. அப்பா மேல எதுவும் கோவமா? நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நான் கிளம்புறேன். இருமா, அம்மா இப்ப வந்துருவா. அவளை பார்த்துட்டு போய. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் இன்னொரு நாள் வரேன். இந்த காலத்து பிள்ளைங்களை புரிஞ்சிக்கவே முடியல. பழத்தி, மாமா என்ன சொன்னாங்க? பணம் தரேன்னு சொன்னாங்கல்ல? இல்லங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பாப்போன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சா? இப்ப நமக்கு அவசர தேவைன்னு சொன்னியா? சொன்னேன், ஆனா அப்பா அவங்க சொன்னதுலே நிக்கறாங்க. மாமா இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நானே எதிர்பார்க்கலங்க. என் மேல வச்சிருக்க அன்பு அவ்வளவுதான் நினைச்சுக்க வேண்டியதான். உண்மையான அன்பு இருந்திருந்தா கேட்ட உடனே கொடுத்திருப்பாருல. எங்க அப்பாக்கு இப்பெல்லாம் என் மேல அன்பே இல்லங்க. அன்பெல்லாம் மாறிடுச்சு. இப்ப என்னமா பண்ணலாம்? இப்ப என்ன போட்டு எல்லாரும் ரொம்ப நெருக்குறாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலங்க. என்னப்பா ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருக்கீங்க? எங்க அப்பாவுக்கு என் மேல உண்மையான அன்பு இல்லைன்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என் பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கா. அத நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. யாரு? மாலத்தியா? என்னாச்சுப்பா? ஜோதி, இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனையில அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்குன்னு இருந்த ஒரு லேண்ட வித்து காசை கொண்டு போய் கொடுத்து கடன் அடைக்க ஹெல்ப் பண்ண. இப்ப மறுபடியும் ஆடம்பரமா வாழ்ந்து தப்புக்கு மேல தப்பு பண்ணி கடன்ல மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ, என்கிட்ட இன்னும் ஒரு லேண்டு தான் இருக்கு. மாலதி அதை வித்து எனக்கு காசு தாங்கப்பான்னு கேட்டுட்டே இருந்தா. இதையும் கொடுத்துட்டா அவங்க மறுபடியும் கடன் பிரச்சனையில சிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயமா? அதனால இப்ப வேண்டாம், நான் கொஞ்சம் கழிச்சு தரேன்னு சொன்னேன். நான் லேண்ட வித்து காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும்
என் அப்பாவுக்கு என் மேல அன்பே இல்ல, எனக்கு உதவியே பண்ண மாட்டாங்கன்னு எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சிட்டா. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயே சொல்லு ஜோதி, எல்லாத்தையும் வித்து வித்து அவங்க கடனையே நான் அடைச்சிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? என்னைக்குதான் அவங்க உணர்ந்து திருந்தி வாழ போறாங்கன்னு சொல்லு. இத சொன்னா என்ன குற்றவாளியா மாத்துறாங்க? நீயே சொல்ல, நான் செஞ்சது சரியா தப்பா? நீங்க செஞ்சது 100க்கு 100 சரிதான்ப்பா. மாலதி தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. உண்மையான அன்புக்கும் போலியான அன்புக்கும் அவளுக்கு வித்தியாசமே தெரியலம்மா. தம்பி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட. எப்படிப்பா இருக்க? இப்ப நல்லா இருக்கண்ணா. ஆமா, உங்க பொண்ணு இப்ப எப்படி இருக்காப்ல? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? இப்ப நல்லா இருக்காப்பா. ரமேஷ், என்னண்ண உனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் செலவு அதிகம், உனக்கும் பண தேவை உண்டு, அப்படிதானே? ஆமாண்ண. இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்லப்பா, இதுக்கு மத்தியிலும் நீ எனக்கு கொடுத்த காசை திருப்பி கேட்கவே இல்லை பத்தியா? உங்க சூழ்நிலை எனக்கு புரியும்ண்ண, அதான் எனக்கு கேட்க மனசு வரல. உன் இதயத்துல இருக்கிறது உண்மையான கள்ளம் கபடு இல்லாத அன்புப்பா. சரி, அதை விடுங்கண்ண. நான் என்னமோ பெருசா செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்கண்ண. சின்னதோ பெருசோ செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும்லப்பா. அன்பை காண்பிக்க ஒரு இதயம் வேணும்ல. அப்படிலாம் இல்லைண்ண. ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சேன், அவ்வளவுதான். என் சொந்தக்காரங்க கூட உதவி பண்ண தயங்கும் போது நீ பண்ணத நான் எப்படி மறப்பேன்னு சொல்லு. இப்ப எதுக்கு நான் அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நான் கிளம்புறேன்ப்பா. இப்ப என்ன பண்ணலாம் மாலதி? என்ன பண்ணனா? என்கிட்ட கேட்டா எல்லாம் பண்ணீங்க. என்ன பாக்குறீங்க? உங்க இஷ்டத்துக்கே எல்லாம் செஞ்சீங்க. இப்ப மறுபடியும் கடன்ல கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இப்ப எதுக்கு மறுபடியும் முடிஞ்சதை ஆரம்பிக்கிற? என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க? மறுபடியும் உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு பாரு. எப்படியாவது அந்த இடத்தை வித்து தர சொல்லுமா. அது நடக்காதுங்க. எங்க அப்பா முன்ன போல இல்ல. முன்னாடிலாம் கேட்ட உடனே கொடுப்பாரு, சில நேரத்துல கேட்காமே கொண்டு வந்து கொடுப்பாரு. அவ்வளவு அன்பு என் மேல. இப்ப கேட்டாலும் கொடுக்கறது இல்ல. காரணம் அன்பு குறைஞ்சிருச்சு. வேற வழி இருந்தா பாருங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். என்னாச்சு மாலதி? யாரு வாசல்ல? உங்க அப்பாவா? அக்கா, நான் உள்ள வரலாமா? வாங்கக்கா. என்ன பேசுற மாலதி? தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உண்மையை தானக்கா சொன்னேன். எதுமா உண்மை? இப்ப என் அப்பாக்கு என் மேல அன்பு இல்லைங்கிறது. அன்பில்லாமலையா உனக்காக அவ்வளோ செஞ்சாங்க? இப்ப செய்யலையே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அக்கா, நீங்க மாமா சொன்னதை கேட்டு வந்து பேசுறீங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியல. எனக்கு எல்லாம் தெரியும் ரஞ்சித். தெரிஞ்சுதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். மாலதி, எதுமா உண்மையான அன்பு? ஒரு வீட்ல குட்டி பிள்ளைங்க இருக்காங்க. அந்த குட்டி பிள்ளைங்க யாரோட நெருக்கமா இருப்பாங்க? அவங்க தாத்தா பாட்டி கிட்ட நெருக்கமா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த குட்டி பிள்ளைங்க என்ன கேட்டாலும் அவங்க தாத்தா பாட்டி வாங்கி தந்துருவாங்க. அந்த பிள்ளைங்களும் ஏன் தாத்தா ஏன் பாட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மாசம் அவங்க வாங்கி கொடுக்கறத நிப்பாட்டட்டும், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், நீங்கெல்லாம் ஒரு தாத்தாவா,
நீங்க எல்லாம் ஒரு பாட்டியான்னு. வாங்கி கொடுக்கும் போது இருக்கிற அன்பு கொடுக்கறத நிப்பாட்டும் பொழுது காணாம போயிடுது. அப்ப அந்த குட்டி பிள்ளைங்களோட அன்பு எதனால தாத்தா பாட்டி மேல வந்துச்சு தெரியுமா? கேட்டத வாங்கி கொடுக்கறதுனாலதான். இன்னைக்கு இதுதான் எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கு. நாம கேட்டத ஒருத்தர் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மேல நமக்கு அன்பு வந்துரும். அவங்க நமக்கு கொடுக்கலனா அவங்க மேல இருக்கிற அன்பு காணாம போயிடும். அந்த அன்பு உண்மையான அன்பு இல்லையே. நீ உங்க அப்பா மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையான அன்பு இல்ல. உண்மையான அன்புன்னா கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அது நேசிக்கும். கொடுக்கறத வச்சு கொடுக்காதத வச்சு அன்பு ஒரு நாளும் மாறாதுமா. உங்க அப்பா உனக்கு கொடுக்கும்போது உங்க அப்பா மேல உனக்கு அதிகமான அன்பு இருந்துச்சு. இப்ப உங்க அப்பா கொடுக்கறத நிப்பாட்டிட்டாரு. இப்பவும் நீ உங்க அப்பாவை நேசிக்கிறியா? இல்ல இல்ல. எங்க அப்பாவுக்கு என் மேல அன்பே இல்ல, எங்க அப்பா மாறிட்டாங்கன்னு தானே நீ சொல்ற? மாறினது உங்க அப்பா இல்லம்மா, நீதான். உங்க அப்பா உன் மேல வச்சிருக்கிற அன்பு இன்னைக்கும் உண்மையாதான் இருக்கு. உன் அன்புதான் மாறி இருக்குமா. நீதான் உங்க அப்பாவை சரியா புரிஞ்சிக்கலமா. ரஞ்சித், இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு. அப்ப நீங்க கேட்காமலேயே உங்க மாமா உங்களுக்காக லேண்ட வித்து இருக்கிற காசெல்லாம் உங்க கிட்ட வந்து கொடுத்தாரு. இப்ப நீங்க கேட்டும் அவர் கொடுக்கலனா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். எதுக்காக அவர் அப்படி பண்றாரு? கட்டாயம் அதுல ஒரு காரணம் இருக்கும்லப்பா. அத விட்டுட்டு எங்க மேல அன்பே வைக்கலன்னு இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. இப்பவும் உங்க மேலதான் அக்கறையா இருக்காரு அவரு. இந்த கடன்ல இருந்து நீங்க வெளியில வரணும்னு தான் அவர் யோசிக்கிறாரு. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உண்மையான அன்பு கொடுக்கறத வச்சு இல்ல, கொடுக்கலனாலும் நேசிக்கணும். அதுதான் உண்மையான அன்பு.